கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஜெபிக்க இருக்கிற ஒரு மாநிலம் பஞ்சாப். இதனுடைய மக்கள் தொகை சுமார் 3 கோடி. இங்கே பேசக்கூடிய மொழி பஞ்சாபி. இங்குள்ள சபைகள் எழுப்புதலடைய நாம் ஜெபிக்க வேண்டும். இது ஆறுகள் நிறைந்த ஒரு மாநிலம், தாது நிறைந்த ஒரு மாநிலம், தொழில் வளங்கள் உள்ள ஒரு மாநிலம். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில மணித்துளிகள் நீங்களும் என்னோடு கூட இணைந்து இந்த பஞ்சாப் மாநிலத்துக்காக ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்பாய் நாம் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் பஞ்சாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பஞ்சாப் மாநிலத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசுவே, முத வல்லமையான கரம் பஞ்சாப் மாநிலத்தில் மேலே இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆறுகள் நிறைந்த இந்த மாநிலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாது வளங்கள் உள்ள இந்த மாநிலம், அதை சார்ந்த எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, தொழில் வளம் உள்ள இந்த மாநிலத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பஞ்சாபில் ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே எல்லா வழிகள் வாசல்களை திறங்கப்பா. 1.26% மட்டுமே தகப்பனே உம்மை அறிந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே, இது கடைசி காலமாக இருக்கிறது, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, பஞ்சாபில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவீராக, ஒரு எழுப்புதலை பஞ்சாபில் கொடுப்பீராக. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோமே, இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது ஆண்டவரே, கடைசி மணித்துளி வேலையாக இருக்கிறது. இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர தகப்பனே. ஆண்டவரே, பஞ்சாப் மாநிலத்தில் உமது கரத்தை நீட்டுங்க ஆண்டவர், உமது கரத்தை நீட்டுங்க. ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. இன்னும் ஏராளமான ஜனங்கள் பஞ்சாப் மாநிலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே இயேசுவே, உம்மை அறியாமல் இருக்கிறாங்களே, நித்திய ஜீவனுக்கு தூரமாக இருக்கிறாங்களே. என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும், ரட்சிப்பின் கரத்தை நீட்டும். நீர் மனம் இறங்குங்க என்று சொல்லி செபிக்கிறோம், மனம் இறங்குங்க என்று சொல்லி செபிக்கிறோம். பஞ்சாபில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக, ஒரு பின்மாறி பஞ்சாபில் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பின்மாறி மழை தேசத்தை நிரப்பும்படியாக செபிக்கிற ஒரு கையளவு மேகம் இயேசுவின் நாமத்தினால பஞ்சாப் மேலே எழும்புவதாக. கர்த்தாவே, அங்கே இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ள ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும் தகப்பனே. ஓ, சபைகள் எழும்பி பிரகாசிப்பதாக, ஒவ்வொரு மிஷனரிமார்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. ஆண்டவரே, பஞ்சாபில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பெயர் பெயராய் சந்திங்க. உமக்காக இன்னும் சாட்சிகளாய் நிற்க உதவி செய்வீராகப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. ரட்சிக்கக்கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை தகப்பனே. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராலே பஞ்சாபில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் என்று சொல்லி செபிக்கிறோம். பஞ்சாபில் உள்ள சபைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருவதாக, சபைகள் எழும்பி பிரகாசிப்பதாக. கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக, ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக. கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, வசனம் செல்லும்படியான வாசல் திறக்கப்படுவதாக, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஓ தகப்பனுடைய வருகைக்கென்று ஜனங்கள் ஆயத்தப்படுவார்களாக. நித்திய ஜீவனுக்கு நேராக ஜனங்கள் திரும்புவார்களாக. சிலுவையின் அன்புக்கு நேராக ஜனங்கள்
ஜனங்கள் திரும்புவார்களாக. ஜனங்களுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பஞ்சாப் மாநிலத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தெரு ஓரங்களில் ஆண்டவரே ரோடுகளில் திக்கற்றவர்களாக இருக்கிற ஆண்டவரை ஜனங்களை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. ஆண்டவரை அனாதைகளாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு தகப்பன் என்று எழுதியிருக்கிறீங்களே இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு நீங்க மனதுருகி ஆண்டவரே அவர்களை சந்திங்க. தகப்பனாகிய தேவன் அவர்களை பாதுகாப்பீராக, அவங்க தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திங்க. இந்த நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் யாரெல்லாம் மருத்துவமனையில் வியாதியின் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ, கவலையோடு கூட இருக்கிறாங்களோ, இந்த வியாதியிலிருந்து என்றைக்கு எனக்கு விடுதலை வரும் என்று சொல்லி இயக்கத்தோடு கூட இருக்கிறாங்களோ, இயேசுவே உமது கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஐசியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. ஐசியில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்க. அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக என்று சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை, இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்துக்காக ஆண்டவர் ஒரு சில மணித்துளிகள் ஒதுக்கி நேரம் எடுத்து செபிக்கிற இவர்கள் மேலே கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கரம் உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரை இந்த வேலையில் இவர்களை தொடுங்க. இவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து இருக்கிறாங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதான் அற்புதம் நடப்பதாக. இழந்த யாவையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது திருப்பி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிரச்சனைகள் குடும்பங்களில் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தால் அந்த பிரச்சனைகள் இப்பொழுதும் இவர்களை விட்டு வெளியேறுவதாக. எதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, இந்த கடன் பிரச்சனை மாறவில்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை காணப்படுவார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவராகி இயேசு இந்த வேலையில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற இந்த நபர்கள் வாழ்க்கையில், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இயேசுவே உம்முடைய கரத்தை நீட்டி நீங்கள் தொடுங்க. இயேசுவே, இன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானம் கடந்து வரட்டும் தகப்பனே. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. வியாதியின் படுக்கை மாறட்டும். மரணத்தின் ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் அகற்றி போடுவீராங்க. தேவ சமாதானம் உண்டாகட்டும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.